இன்றைய பதிவில் சந்தனத்தின் தோற்றம் பற்றி பார்ப்போம். பண்டைய தமிழ்நாட்டில் வாழ்ந்த நமது சித்தர்கள்தான் முதலில் சந்தன மரத்தை கண்டுபிடித்தார்கள். சந்தனமும் ஆரம்பத்தில் மருந்தாகத்தான் பயன்பட்டது. உடல் முழுவதும் பூசிக்கொள்வதால் நறுமணம் வீசும் ஒரு மருந்தாக அனைவராலும் கவர்ந்து இழுக்கப்பட்டது. பின்னர் மருந்தாக கோவிலுக்கு வரும் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. நாளடைவில் அது ஒரு மருத்துவ குணம் கொண்டது என்பதை மறைத்து சாத்திரம் சம்பிரதாயம் என்று நினைத்து கோவிலில் தரும் சந்தனத்தை வாங்கி நெற்றியில் வைத்து கொண்டு வந்து விடுகிறோம். தற்போது சந்தனம் சருமத்தின் அழகிற்காகவும் வாசனைக்காகவும் பல ஒப்பனை சாதனங்களிலும் நறுமண பொருட்களிலும் மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சந்தன மரம் இன்று வரை விலை மதிப்புமிக்க ஒரு மரமாகவே பார்க்கப்படுகிறது. பண்டைய தமிழ்நாட்டில் சந்தன மரங்கள் காடுகளில் அதிகம் இருக்கும். சிலர் அதை விவசாயம் செய்வார்கள், சிலர் வீடுகளில் கூட வளர்ப்பார்கள். பின்னர் சந்தன மரம் மற்றும் சில முக்கிய கடினத்தன்மை வாய்ந்த மரங்கள், கப்பல்கள் செய்ய பயன்படுத்திய மரங்கள் என எந்த மரத்தையும் யாரும் காடுகளில் சென்று வெட்டக்கூடாது, யாரும் வளர்க்கவும் கூடாது. மீறி யார் வளர்த்தாலும் அவை அரசுடைமை ஆக்கப்படும் என்று சட்டம் தூரதேசத்தவர்களால் பிறப்பிக்கப்பட்டது. சந்தன மரம் மற்றும் சில முக்கிய கடினத்தன்மை வாய்ந்த மரங்கள் எல்லாம் சில குறிப்பிட்ட நபர்களின் கட்டுப்பாட்டில்தான் வெட்டப்பட்டு வளர்க்கப்பட்டு வியாபாரம் செய்யப்படுகிறது. ஏனென்றால் அதில் பல நன்மை பயக்கும் விஷயங்கள் அடங்கியிருப்பதால் அவை மதிப்புமிக்க ஒன்றாக இன்றும் இருக்கிறது. சந்தன மரத்தை ஏன் வளர்க்கக்கூடாது? எம் மக்களே சிந்தியுங்கள்.